சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி லைன் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கிராமத்து ஸ்டைலில் அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். எண்டிங் நல்லா, கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாரல் ஸ்டோரி தான், நல்லா இருந்துச்சு, பாருங்க. எல்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அங்கே அந்த எல்லாருமே அந்த கேரக்டர்ஸோட எமர்ஜ் ஆகி நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியாக எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது சார். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃபேமிலி மூவி பார்த்து திருப்தி இருக்குது. நான் தேட்டர் போய் படம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. என்னை ஒரு இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அதனால் வந்திருந்தாங்க ரிக்வெஸ்ட்காக. 2.5 hours ரொம்ப நல்லா போச்சு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இதில். ரொம்ப என்ஜாய், ரொம்ப நல்லா இருக்குது சார். ரொம்ப நல்லா இருக்குது. ஹீரோயின் வந்து புதுசுன்னு நினைக்கிறேன், நான் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது சார். சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. என்ன கதை சொல்ல வராங்க, லேடிஸ் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும். சின்ன வயசாக இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, நம்ம வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கணும், தைரியமாக இருக்கணுன்றத சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது சார். கதை இப்போதைக்கு நமக்கு தேவையான கதை தான் இது. தேங்க்யூ. என்ன சார்? வருவேன் சார், கண்டிப்பாக வருவேன். நல்லா இருக்கு சார் படம். நான் எப்படி சொல்கிறது, செல்வராகவன் சார் நடிச்சிருக்காரு. நம்ம வந்து மற்ற படத்தில் வந்து அவரை வந்து ஒரு இயக்குனராக பார்த்துருக்குறோம், ஒரு சில கதாபாத்திரத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த படத்தில் வந்து முழு ஹீரோவாக காமிச்சிருக்கிறாரு டென்னிஸ் மஞ்சுநாத். நல்லா இருக்கு சார். ஒரு கிராமத்தில் வந்து நம்ம போய் வாழ்ந்த ஃபீலாக இருக்குது. குடும்பத்தோடு பார்க்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம உரிமைக்காக போராடுற ஒரு கதையாக இருக்குது சார். நல்லா இருக்கு சார். நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட மண், நம்மளோட பூமிக்காக போராடுற நம்மளோட பூமிக்கு தேவையான ஒரு அடிப்படை வசதிக்காக போராடுற ஒரு கதை சார் இது. நல்லா இருக்கு சார். குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் சார். மியூசிக் சூப்பராக இருக்குது சார். மைன் கோபி சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. எனக்கு அவரோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் விஜய் கௌசல்யா மேடம், அவங்க எப்பவுமே அவங்க வந்து ஒரு இதுதான் சார், ஏஞ்சல் சார் அவங்க. அதனால் நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. எனக்கு மைன் கோபி சார் ரொம்ப பிடிக்கும். அவரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு வில்லன் ஆக்ட் பண்ணியிருந்தாலும் அவரோட வாய்ஸை நல்லா கேட்பேன். நான் விஜயகாந்த் சார் வாய்ஸை ரசிக்கிற மாதிரி நான் அவரோட வாய்ஸை ரசிப்பேன். நல்லா இருக்கு சார். நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு குட்டி ஜாம்பவான் வந்து ஒரு பெரிய ஜாம்பவானை வச்சு படம் எடுத்த மாதிரி இருக்குது சார். ஃபீலிங்காக இருக்குது. ரெண்டு இயக்குனரும் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறதுன்றது ஒரு சவாலான விஷயம். ஒரு இயக்குனர் வந்து இன்னொரு இயக்குனரை வச்சு படம் எடுக்கிறதுன்றது ஒரு சவாலான விஷயம். அந்த சவாலை டென்னிஸ் மஞ்சுநாத் வந்து ஜெயிச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் சார். படம் வந்து குடும்பத்தோடு பார்க்கலாம் சார். நல்லா. மனிதனும் தெய்வமாகலாம்ன்ற படம் வந்து, மனிதனும் தெய்வமாகலான்ற படம் காரணத்தை வந்து சுருக்கி சொல்லிட்டாரு. நம்ம மண்ணில் பிறந்தோம், நம்ம மண்ணில் வாழ்ந்தோம், நம்ம குடும்பத்துக்காக, ஊருக்காக அவர் மனிதனும் தெய்வமாக இருக்கார். ஊர் மானத்தை காப்பாற்றி ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது செய்கிறதுனால அவர் வந்து மனிதனும் தெய்வமாகலாம்னு சொல்லிட்டு நல்ல கதை, நல்லா அருமையாக எடுத்திருக்க. டென்னிஸ் வந்து நல்லா எடுத்திருக்கப்பில்ல. ரொம்ப நல்ல பாட்டு, இசை எல்லாமே நல்லா இருக்குது. ரொம்ப நல்ல படம், நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் மேலே மேலே டைரக்டருங்க வந்து இந்த மாதிரி படத்தெல்லாம் எடுக்கணும். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காருங்க. ரொம்ப செல்வராகவன் சார் வந்து ரொம்ப எதிர்பாராத அளவுக்கு பண்ணியிருக்காரு. பேர் சொல்கிற மாதிரி படம் இருக்குது. காரணம் வந்து அதான், அது படத்துக்கு டைட்டில் கொடுத்த மாதிரி, மனிதனும் தெய்வமாகலான்ற கதைக்கு அந்த டைட்டில் என்ன கொடுத்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ரொம்ப அருமையாக செஞ்சுருக்கார். அவர் பேர் சொல்கிற மாதிரி கதை நல்லா இருக்கு. அவர் ஆக்டிங் வந்து நம்ம சொல்ல வேண்டியதே இல்லைங்க. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவருடைய ஆக்டிங் பார்த்துருக்கோம். நல்லாவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். ரொம்ப சாதுவான ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு மைத்துனர் இந்த மாதிரி இருக்கிறதுனால தானே கதை வந்து வளருது. கதையை வளர்த்து அவர் மிருகமாக காமிச்சிருக்காங்க. அவங்க மச்சானை வந்து மிருகமாக காமிச்சு இவர் வந்து ஹீரோவாக்கி நல்லபடியாக கதையை முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது படம். வந்து பார்க்கலாம், ஒரு முறைக்கு 2 முறை மேலே பார்த்துனே இருக்கலாம். அந்த மாதிரி விரும்பி பார்க்குற மாதிரி நல்லா இருக்கு படம். இந்த காலகட்டத்துக்கு தேவையான படம் சார். ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா பெண்கள் வந்து குடும்பத்தை காப்பாற்றணும், பண்ணன்றதுக்காக கண்ணா பின்னான்னு கடன் வாங்குறாங்க.
அதை வாங்குறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன அப்படின்றத அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை காப்பாற்றுறது டைரக்டர் செல்வராகவன் சார் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. டைரக்டர் டென்னிஸ் மஞ்சுநாத் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கார். படம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கேரக்டருக்காகவும் பிறந்த மாதிரி இருக்கார். ஃபேக்ட் அதுதான், இந்த கேரக்டருக்காகவே பிறந்த மாதிரி இருக்கார். மற்றவங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லணும், இவருக்கு தேவையே கிடையாது. ஜஸ்ட் வாழ்ந்திருக்கார். உண்மை அதுதான். தேங்க்யூ. சூப்பர். ஜஸ்ட் நல்ல நம்ம தமிழ் பெண் நடிகை யாரை சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. குறைய சொல்ல முடியல, அவ்வளோ நல்லா இருக்குது படம். இல்லை சார், நம்ம செய்யக்கூடிய எந்தெந்த காரியங்களும் நல்லதாக கெட்டதாக தெரிஞ்சு செய்யணும். ஒரு இடத்துல பணம் வாங்க போகிறோம் அப்படின்னா அது வாங்கணுமா வேணாமான்றது யோசனை பண்ணி செய்யணும். இன்றைக்கி இஎம்ஐ அது இதுன்னு தேவையில்லாமல் நம்ம வாங்கிட்டு படுற கஷ்டம். தேவையில்லாமல் பணத்தை வாங்கிட்டு மாட்டிட்டு முழிக்காதீங்கன்றது தான் அந்த கான்செப்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தெரிய வேண்டிய ஒரு கான்செப்ட். ஏன்னா இன்றைக்கி வக்கர புத்தி நிறைஞ்ச இந்த உலகம் இது. யாரை எப்படி பலவீனப்படுத்தி என்ன பண்ணலான்னு தான் பார்க்குறான். வாழ வைக்கணும் யாரும் வர்றதில்லை. ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு அறிவுரை கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. வேறு எவ்ரிதிங் எல்லாமே நல்லா இருக்கு. குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அது ஓஜி மகேந்திரனுடைய அப்ரோச் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா, அவரும் நல்லா பண்ணியிருக்கார். மஹேஷ் கோபி, ஓஜி மகேந்திரன், ஹீரோயின் கௌசல்யா மேடம். கௌசல்யா மேடம் சொல்லவே வேண்டாம். வெரி ஃபைன், வெரி ஃபைன். காமெடி இல்லாத எல்லாமே எல்லாமே நல்லா காமெடி இல்லாத ரொம்ப நல்லா இருக்கு படம். காமெடி இல்லாத ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம். எப்படி ரொம்ப நல்லா இருக்குன்னா, இந்த பெண்களுக்கு வந்து ரொம்ப தைரியம் இனிமேல் வரும் நிறைய பேருக்கு. இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பர் என்ன இந்த 3 தலை கொடுத்துருக்காங்க பாரு. அது மாதிரி பண்ணாதான் ஜனங்கள் வந்து கொஞ்சம் மாறுவாங்க. நடக்கிறது தான் அவர் எடுத்திருக்காரு, கரெக்டாக எடுத்திருக்காரு. இது நல்ல ரிசல்ட்டு, மக்கள் மத்தியில் நல்ல ரிசல்ட்டு வரும். இது தெலுங்கில் ரிலீஸ் பண்ணால் கூட டாப்பாக 100 நாள் ஓடும். எனக்கு தெரிஞ்சு 100 நாள் கண்டிப்பாக ஓடும். ஆந்திரா ஜனங்களை வந்து இது ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்டு.